கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். ஆண்டவர் நல்லவர். சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நல்ல வார்த்தை. ஆண்டவருக்கு தோத்திரம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரு முறை கூட. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நான் சிறுக, கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, சத்தம் என்னுடையது, சத்தியம் உம்முடையது. வாலிபரோடும் வயோதிபரோடும் புதுசாக வந்தவங்களோடும் ஊழியரோடும் விசுவாசிகளோடும் இந்த ராத்திரி ஒரு விசை கூட கர்த்தர் வெளிப்படுவீராக, பேசுவீராக. கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தெளிவாய் இந்த ராத்திரி 3 பகுதிகளை உங்களோடு நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த ராத்திரி வேளையில் 3 பகுதிகளை உங்கள் மத்தியில் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமையை கைவெடுத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப தெளிவான வார்த்தை. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு குடும்பங்களுக்கு தேவை தேவனுக்கு பயப்படுகிற பயம். தனிப்பட்ட நபருக்கு தேவை தேவனுக்கு பயப்படுகிற பயம். யூ நீட் மஸ்ட் த ஃபியர் ஆஃப் காட். தேவ பயம் குறைந்த ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற பயத்தில் தேவன் வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருக்கு பயப்படுகிற பயத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 14 வசனத்தை பாருங்கள். The Proverbs chapter 28 verse 14. எப்போதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கவனிங்க, எப்பொழுதாவது அல்ல. முதல் பகுதி என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலால் வரும் நன்மைகள், ஆசீர்வாதம் என்ன? கடைசியாக ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது 2 பகுதியாய். 1, ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் சாபத்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். ஆனால் வேதம் சொல்கிறது எப்போதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். குடும்ப வாழ்க்கையிலும், கல்வி சாலையிலே, வேலை செய்கிற இடத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே, பிரயாணத்திலே, எங்க போனாலும் எப்போதும் கட்டாயம் நமக்கு தேவை தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆமென். எப்போதும் பயந்திருக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல கொஞ்சம் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வருகிறது என்று சொல்லி நான் வார்த்தையை நிவர்த்தி செய்கிறேன். ஆசீர்வாதங்களை முதல்ல சுட்டி காட்டுகிறேன். ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 19:9 வாசியுங்கள். சங்கீதம் 19:9. அது சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கமான், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். ஏன் பயப்படணும்? நம்முடைய தேவன் யார்? பரிசுத்தர். பைபிள் says be holy because I am holy. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. சந்தோஷமா இல்லை? சொல்லுங்களேன். ஆனால் ஆண்டவர் பரிசுத்தத்தை உண்டாக்க விரும்புகிறார். அவர் பரிசுத்தர், பரிசுத்தமாக இருப்பதை விரும்புகிறார். வர்ஷிப் பண்றோம்னு வச்சுருங்களேன். வேதம் சொல்லுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவரை ஆராதிக்க தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். அது எப்படி பரிசுத்தம் வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தினால் இந்த பரிசுத்தம் எப்படி கிடைக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது அவருக்கு பரிசுத்தம் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தனைக்கு தேவை.
ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தம் உள்ளவன் தேங்க்யூ இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் எப்படி வருது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அவனுடைய பரிசுத்தமுள்ள நாம இப்படி. இரண்டாவது ஒரு வார்த்தை கவனிங்கள். சங்கீதம் 25 அதனுடைய 12 கவனிங்கள். 25 verse 12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் தம் வழியை போதிப்பார். நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, இந்த காரியத்தை எப்படி கையாளணும்னு தெரியாது. திறமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம். சில நேரம் நாம் குழம்பி விடுவோம், என்ன செய்யுதுனே தெரியலையே. சங்கீதம் 32:8 இருக்கு பார்த்தீங்களா? நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருக்கு பயப்படும் போது இரண்டாவது என்ன கிடைக்கிறது? தம் வழியை கர்த்தர் போதிப்பார். ஹல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் பாருங்க, இயேசுவை பார்க்க வந்தாங்க. ராஜா சொல்லிவிட்டான், ஏரோது பார்த்துட்டு வாங்க, திரும்பி கம் பேக், நான் திருப்பி வருவேன்னா. ஆனா ஆண்டவர் சொப்பனத்தில் அழகா தேவதூதர்களை கொண்டு கர்த்தர் பேசினார். நீ வந்த வழியா போகாத, உன் வழியை மாற்று, பழைய வழி இல்லை, உனக்கு ஒரு புதிய வழி, வழிகளை கர்த்தர் போதிப்பார். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் தெரியும், கலங்கி போய் நிற்பீங்க, இந்த ஆளுக்கு நீ எப்படி பதில் சொல்லுவேன்? கவலையே படாதுங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானா அந்த வழியை கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார். Praise the Lord. Amen. வனாந்தரத்தில் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவர். அந்த வார்த்தை அப்படி மாற்றி சொன்னால், தம்முடைய ஜனங்களை பாலைவனத்தில் நடத்தினவரை துதியுங்கள். ரோடு இல்லாத இடத்தில் அவர் பாதை உண்டு பண்ணுகிற கர்த்தர். அழகாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்கள், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 9:10 சாப்டர் 9 verse 10. 9:10 சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ரெண்டு வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உறுதி செய்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன கொண்டு? ஞானம். எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கிற ஞானம், எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஞானம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கையாள வேண்டும் என்கிற ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. தாய் தகப்பனார்கள் பரிசுத்தவான்கள், தாய் தகப்பனார் ஜெபிக்கிறவர்கள். ஆனால் குறிப்பிட்ட காலங்களிலே அவர் குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் மேல் அவர்கள் போக முடியவில்லை. ஆனால் தன் தலைமுறைக்காய் உபவாசித்தவர்கள், தன் தலைமுறைக்காய் ஜெபித்தவர்கள். காலம் வந்தபோது என்ன நடந்தது? அவன் தலைமுறைகளுக்கு ஞானத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு பயந்த சந்ததிக்கு, கர்த்தருக்கு பயந்த தலைமுறைக்கு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தினால் உயர்வும் கனமும் மகிமையும் வந்தது. இது தேவன் செய்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் கிடைக்கும். 111ஆம் சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனம் வாசிப்பீங்களா? 111:10 பாருங்க. பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப நல்ல கவனிக்க. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? ஞானம். கல்விக்கு ஞானத்தை தருவார், வேலைக்கு ஞானத்தை தருவார், வியாபாரத்துக்கு ஞானத்தை தருவார். ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அழகாய் ஞானமாய் நடத்த வைப்பார். தேவ ஞானம் வெளிப்படும். அநேகர் உங்களை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்தார். போக்குவரவு அறியாத சிறுவன், ஆனால் கர்த்தர் கொடுத்த ஞானம் மேன்மையை மகிமையை கொண்டு வந்தது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஞானம் என்கிற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஏன் கடன் பிரச்சனை? ஞானமா வாழ தெரியல. ஏன் சிக்கிக் கொள்கிறோம்? ஞானமா வாழ தெரியல. ஏன் உறவுகளை இழக்கிறோம்? ஞானமாய் வாழ தெரியவில்லை. Listen to me. ஏன் குடும்பத்தில் பிளவுகள்? ஞானமாய் வாழ தெரியவில்லை. எல்லாம் இருக்கிறது ஐக்கியம் இல்லையே, எல்லாம் இருக்கிறது சமாதானம் இல்லையே, எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் இல்லையே. ஏன் அங்கே ஞானம் இல்லை? எப்பொழுது வரும்? ஒரு தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்போது அங்கே ஞானத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். Glory be to God. நான்காவது பாருங்க, சங்கீதம் 115 அதனுடைய 11ஆம் வசனம். 115 verse 11. பாருங்க. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு
ரொம்ப எளிமையான ஆசீர்வாதங்களை சுட்டி காட்டி கொஞ்சம் ஆழமாய் கொண்டு போக விரும்புகிறேன். கவனிங்க. 4வது ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருகிற ஆசீர்வாதம். அவர் துணை, அவர் கேடகமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. துணையும் கேடகம். கேடகம்ங்கிற வார்த்தை பழைய காலத்தில் யுத்தத்தில் சீல்டு பயன்படுத்துவாங்க. எதிரி அம்பு விடும்போது, எதிரியினுடைய ஆயுதங்கள் வரும்போது தன்னை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிற ஒரு பேர் தான் சீல்டு, கேடகம். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நீங்க அவருக்கு பயந்தா உலகம் உங்களை சேதப்படுத்த முடியாதபடி, மாந்திரிகம் உங்களை சேதப்படுத்த முடியாது, பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது, மனுஷிக தந்திரங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களோட நல்ல பழகுவார்கள், உங்கள் கூட வேலை செய்றவங்களா இருப்பாங்க, உங்களுக்கு உதவிக்காரங்களா இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க. உங்களுக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டி உங்களை அழிக்க திட்டமிடும் போது நீங்கள் தேவனுக்கு பயப்படுவீர்களானால் அது கேடகமாய் இருக்கும், அது தடுத்து நிறுத்தும். ஆண்டவர் சொல்றார் துணையாய் இருக்கிறார். நீங்க தமிழ் பைபிள்ல அல்லேலூயா தேற்றரவாளன் இருக்கு இல்லையா? தேற்றரவாளன். ஆமென். ஆர்சி பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆர்சி மொழிபெயர்ப்புல அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. என்னப்பா? துணையாளர். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை. ஸ்டாண்ட் பை, ஸ்டாண்ட் பை. இவன் பாருங்க, உறவினர்கள், நண்பர்கள், சிலருக்கு எங்கேயாவது ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அவங்க சேம் பிளட் குரூப்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்டாண்ட் பை, நான் நிற்கிறேன். ஒருவேளை எமர்ஜென்சியா பிளட் கொடுக்க வேண்டியதுன்னா நான் கொடுக்குறேன். ஸ்டாண்ட் பை, அதுதான் துணை. ஆண்டவருக்கு சொல்றாரு, எப்பா நீ எனக்கு மட்டும் பயந்தா போதும், நான் உனக்கு கேடகமா இருப்பேன், நான் உனக்கு ஸ்டாண்ட் பையா இருப்பேன். உன் தொழிலை ஆசீர்வதிக்க, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க நான் ஸ்டாண்ட் பையா இருப்பேன். உத்தமருக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. 4வது பாருங்க, 128:4 சங்கீதம் 128:4. இந்த இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் 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 எவ்விதமாய். ஆகையால்னா எப்படின்னு கேட்கணும், அவ்விதமாய்னா எவ்விதமாய்னு கேட்கணும். கவனிங்க. தோத்திரம். எவ்விதமாய் வாலிபனாய் இருந்தவன், தோத்திரம், அவன் வாலிபனாய் இருந்தவன், தனிமையாய் இருந்தவனுக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். அவன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். 2வது அவனுக்கு மனைவியை கர்த்தர் கொடுத்தார். 3வது அவருக்கு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கவனிச்சிங்களா? அவன் வாலிபன், 2வது ஒரு வேலை, 3வது நல்ல மனைவி, 4வது பிள்ளைகள், 5வது பிள்ளைகளின் பிள்ளைகள். ஸோ நீங்க அந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சீயோன் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுடைய நாளாம் எருசலேமின் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இவ்விதமான ஆசீர்வாதம். 4வது வசனத்தை பாருங்க, அழகா எழுதியிருக்கு பாருங்க. கர்த்தருக்கு மனுஷன் இவ்விதமாய். அந்த 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? verse 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர் எவனோ, தன்னுடைய சொந்த வழியில் அல்ல, நண்பர்களின் வழியில் அல்ல, யார் சொன்ன வழியில் அல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். 4வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம், தலைமுறையின் ஆசீர்வாதம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் தரித்திரத்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் சாபத்தின் தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பைபிள் says very clearly, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நான் யார் சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த 115 அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது, 115 கர்த்தருக்கு பயப்படுகிற, படிப்பில் பெரியவர்களோ படிப்பில் சிறியவர்களோ, பணத்தில் பெரியவர்களோ பணத்தில் சிறியவர்களோ, வசதியில் பெரிய சிறியவர்களோ வசதியில் பெரியவர்களோ, அரசியலில் பெரிய தெரியாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார், சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள் என்னோடு சேர்ந்து? உங்களுக்கு you need must the fear of God. உங்களுக்கு தேவ பயம் இருக்குமானால் அவர் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், அவர் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்க வாங்க, பிள்ளைகளே நீங்க வாங்க, வந்து ஏண்ட கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று கற்றுக்கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எப்படி தேவனுடைய பிள்ளைகளா மாறணும்? கவனிங்க, listen to me. நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளைகளை மாறணும்? ஜான் chapter 1 verse 12. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 யோவான் 3:9 வாசிக்கிற, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று எனக்கு என்ன செய்யல தெரியாது, ஆனால் அவர் வெளிப்படும் போது இருக்கிற வண்ணமாகவே இருந்து நாம் அவரை தரிசிப்போம்.
நம்மை ஆண்டவர் யாராய் மாற்றிருக்கிறார்? பிள்ளைகளாய். நாம் எல்லாரும் பிள்ளைகள். we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நம்மை பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவரை விசுவாசத்தினால், அவரை நம்பினதினால், அவரை ஏற்றுக்கொண்டதினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். என்னை கவனிங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற பிள்ளைகளை வந்து கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்யுங்கள்? அல்ல, உங்களுக்கு நான் போதிப்பேன், பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 10:27, 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பிறகு தீர்க்க ஆயுசை தரும். ஆயுசு குறுகி போகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பெருக பண்ணும். நல்ல கவனிங்க. துன்மார்க்கனுடைய வயசு குறுகினது, துன்மார்க்கன் ஆயுசு குறுகினவன். வருகை தாமதிக்குமானால் நீண்டி ஆயுளை கர்த்தர் தருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆயுசு நாளை பெருக பண்ணுவார்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வியாதியை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. பலகீனத்தை மாற்றுவார். அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முன்னால நீதி உங்களை பாதுகாக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்னேலை போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவர். முன்னால நீதி போகும், பின்னால மகிமை உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. அந்த நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். The Proverbs 22:4 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும். அல்ல கவனிங்க. அல்ல கர்த்தருடைய வார்த்தை கவனிங்கள். Listen to me. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமை. 3 காரியம்: ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். நல்ல கவனிங்க. வேதம் பொய்யாய் மாறாது. வேதம் பொய்யாய் மாறாது. ஒரு நாளும் பொய் அல்ல. இது தேவனுடைய வார்த்தை. purely word of God. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால என்ன வருகிறது? ஐஸ்வர்யம். ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். உங்களை என்ன ஐஸ்வர்யமான மாற்ற அவர் தரித்திரனாய் மாறினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஜீவன் தர அவர் ஜீவனை விட்டார். யாரும் இயேசுநாதரை கொல்லல, அவர் ஜீவனை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் அவரை கொலை செய்யல, அவர் ஜீவனை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? நமக்கு ஜீவனை தர. இந்த உலகத்தில் நித்திய ஜீவன் பெற்றவர்களாய் பரலோகம் கடந்து போக அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் நல்லவர். நிறைய வார்த்தைகளை பேச முடியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இதோட இந்த குறிப்பை முடித்து நல்ல செய்திக்குள்ளங்களை கொண்டு போகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய இரக்கம் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறை ஜெனரேஷன் அண்ட் ஜெனரேஷனா இருக்குது. அவருக்கு பயந்தவர்களுக்கு மேல தேவ இரக்கம், அவங்களுக்கு பயந்தவங்க மேல தேவ இரக்கம் தலைமுறை தலைமுறையாயிருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சமீபத்தில் அந்த இரக்கத்தை கொஞ்சம் தியானிச்சு பார்த்தேன். அந்த இரக்கத்தை தியானிச்சு பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலத்தில் mercy. அது அப்படி ஒவ்வொரு எழுத்தா பார்த்தீங்கன்னா எம்ல பாருங்க மிரக்கல். அவருடைய இரக்கத்தில் அற்புதம் இருக்கிறது. அடுத்த ME பார்த்தீங்கன்னா இமானுவேல், அவர் கூட இருப்பார். இப்படி அந்த வேர்ட் ஃபுல்லா படிச்சு எனக்கு ஆச்சரியப்பட்டு போனேன். அப்படி இரக்கத்துக்கு அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் அவருடைய 2ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா chapter 4:2. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? இருள் நீங்கும், காரிருள் நீங்கும், இருள் போன்ற கஷ்டங்கள் நீங்கும், இருள் போன்ற சாபங்கள் நீங்கும், இருள் போன்ற பாவங்கள் நீங்கும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஆரோக்கியத்தை தருகிறார், வளர்ச்சியை தருகிறார். கர்த்தருக்கு பயப்பட சொல்லிட்டே போலாம். ஏராளமான ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று பரிசுத்தம், 2வது வழியை போதிப்பார், 3வது ஞானத்தை தருகிறார், 4வது கர்த்தர் துணையும் கேடகமாய் இருக்கிறார், 5வது ஆசீர்வாதத்தை தருகிறார், ஆயுசு நாளை பெருகப்படுகிறார், ஐஸ்வர்ய மகிமை ஜீவனை தருகிறார், இரக்கத்தை தருகிறார். ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு சொல்லி வருகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க அவர் சம்மதித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். ஆனா நமக்குள் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம்.
தேவ பயம் குறைந்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம். தேவ பயம் குறைந்த காலத்தில் வாழ்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10-11. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, பாருங்க, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் எல்லாரும், பாஸ்டர் அழகா சொன்னாங்க, ஐயா அழகா சொன்னாங்க. தோத்திரம். ஒரு நாள் நம்ம நியாயசனத்துக்கு முன்னால போய் நிற்க போகிறோம். அவனவன் செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் ஒரு நாள் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு இருக்கிறது, அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்றது, ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது எது என்று அறிந்து மனுஷனுக்கு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்னதென்று புத்தி சொல்லுகிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் ஒரு நாள் சிங்காசனத்துக்கு முன்னால போய் நிற்க வேண்டும். ஒரு நாள் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒரு நாள் நியாயத்தீர்ப்புக்கு முன்னால போய் நிற்க வேண்டும். அதற்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று அறிந்த கொள்ள நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இந்த ராத்திரி அதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், காட்டிவிட்டேன். 2வது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற நான் என்ன செய்ய வேண்டும்? அதை லைட்டா ஒரு சில காரியங்களை பார்த்து விட்டு நாம் செய்திக்குள் போகலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நான் தேவனுடைய பிள்ளைகளே வந்து கர்த்தருக்கு பயப்படுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னாரே, தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு இதல்ல, இவைகளுக்கு மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இப்ப கர்த்தருக்கு பயப்பட நான் செய்ய வேண்டியது என்ன? நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்கிட்ட வந்த பிற்பாடு என் வாழ்க்கை எப்படி மாறணும்? நம்பர் 1, எளிமையான காரியத்தை சொல்கிறேன். சங்கீதம் 22-23 வாசிங்கள். 22-23 22-23 வாசிங்கள். மறுபடியும் வாசிங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். எல்லாம் கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்களை ஆண்டவர் என்ன செய்யுங்க? எல்லாரும் சத்தமா சொல்லுங்கம்மா. கர்த்தருக்கு பயப்படுறவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை என்ன செய்யுங்கள்? வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுறவர்களே அவரை. ஒரு நிமிஷம் என்னை கவனிங்களா? லிசன் டு மீ. இங்க பாருங்க, துதி என்றால் என்ன, நன்றி சொல்லுதல் என்றால் என்ன, ஆராதனை என்றால் என்ன? சிம்பிளா சொல்லி தரேன். லிசன் டு மீ. நன்றி சொல்லுதல் என்றால் என்ன? தேங்க்ஸ் கிவிங், பிரைசிங், வர்ஷிப். ரொம்ப எளிமையா, குழப்ப வேண்டாம். அன்னைக்கு ரொம்ப குழம்பிட்டு இருக்காங்க. ஒன்றும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்பத்திற்கு, என் வாழ்க்கைக்கு, என் வியாபாரத்துக்கு, என் தொழிலுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு செய்த காரியத்தை ஒவ்வொன்றா சொல்லி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னா அது நன்றி சொல்லுதல். புரியுதா? நல்ல மனைவி தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல புருஷனை தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளை தந்தீரே ஸ்தோத்திரம், நல்ல தொழிலை தந்தீரே ஸ்தோத்திரம், என் வியாதியை மாற்றினரே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நோட் இருக்கீங்க? கம் ஆன், கேரி ஆன். விபத்துல பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். இது தேங்க்ஸ் கிவிங். லிசன். அப்ப துதித்தல் என்றால் என்ன? வாட் இஸ் பிரைசிங்? வாட் இஸ் பிரைசிங்? நல்ல கவனிங்க. கர்த்தரை மாத்திரம் புகழ்வது, கர்த்தரை மாத்திரம் புகழ்வது. கவனிங்க. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம், எங்கள் மேசியாவே ஸ்தோத்திரம். அவரை மட்டும் புகழ்கிறது பேரு துதி. நம்ம வாழ்க்கையில சில காரியங்களுக்கு நன்றி சொல்லுகிறது தேங்க்ஸ் கிவிங். இந்த ரெண்டும் இணைவது ஆராதனை. தட்ஸ் ஆல். இதுல குழம்புன்னு அவசியமே இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? என் வாழ்க்கையில நன்றி சொல்வதும் கர்த்தரை துதிப்போம். தேங்க்ஸ் கிவிங், பிளஸ், அல்லேலூயா, பிரைசிங் இஸ் கால்ட் வர்ஷிப். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு தான் பயன்படுகிறது பாடல்கள், அதுக்கு தான் பயன்படுகிறது துதி, ஆராதனை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாடும்போது நல்ல இன்வால்வ்மெண்டா பாடணும், கர்த்தரை நல்லா துதிக்கணும். அதுக்காக சில பாடல்கள், அதுக்கு சில பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுதி இருக்கிறார். அல்ல ஆரம்ப காலத்திலே அந்த துதி மூலமா, பாடல் மூலமா வேதம் அப்படி சொல்லுகிறது, சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை துதிக்கும். நான் கர்த்தருக்கு பயப்பட்டேன் என்று சொன்னால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சிங்கம் வரட்டுமே, கரடி வரட்டுமே, காண்டமிருகம் வரட்டுமே, காரணமில்லாத பள்ளி சொற்கள் வரட்டுமே, கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா? ஏய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். Glory to God. Hallelujah.
அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்ல துதிங்க. ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தி இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார். இரண்டாவது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் என்ன செய்யணும்? அந்த சங்கீதம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுறவங்களே அவரை துதியுங்கள், அவரை கனம். இரண்டாவது கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற யாக்கோபின் சந்ததி அவரை கனம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றார், என்னை கனம் பண்றவங்கள நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் இல்பொருள் ஆவார்கள். எப்படி எப்படிலாம் கனம் பண்ணணும் பைபிளை போட்டு நாங்கள் போக விரும்பல. பொருளால் கனம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றார், என்ன கனம் பண்றவங்கள நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் முதல்ல செய்ய வேண்டியதான துதிக்கணும். நல்ல துதிங்க, தோத்துறோம். இன்னைக்கு நவீன காலங்கள், நவீன இசைக்கருவிகள் தவறல்ல, தவறல்ல. ஆனால் நாம் பார்த்த பந்தைகோஸ், 50 வருஷத்துக்கு முந்தைய நாம் பார்த்த பந்தைகோஸ் என்ன தெரியுமா? அன்னைக்கு பெரிய கரண்ட் இல்லை, அன்னைக்கு ஜென்ரேட்டர் இல்லை, அன்னைக்கு கீபோர்டு இல்லை, கம்போசர் இல்லை, பேட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு கொட்டு இருந்துச்சு. சோத்திரம் 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 சோத்திரம். அன்னைக்கு பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் அன்னைக்கு போற்ற தோத்திரத்தில் தான் இன்னைக்கு வரை இந்த சபைகள் நிலைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். 9 மணிக்கு ஆராதனைனா 8:30 மணிக்கு பார்த்தா சபைக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கும், சோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். துதிக்கிற இன்னைக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அது மாறி வருகிறது நிலைமை. ஆதி நிலைமைக்கு நம்ம திரும்பணும். கர்த்தரை நல்ல துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லுங்க, என்ன கனம் பண்றவங்களை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு பயப்படுகிற இரண்டாவது செய்ய வேண்டியது என்ன? அவரை கனம் பண்ண வேண்டும். ஆமென். மூன்றாவது பாருங்க, அந்த நீதிமொழிகள் சங்கீதம் 115:11 பார்க்கும்போது, சங்கீதம் 115 அதனுடைய 11 வாசியங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்பட யாரை நம்புங்க? சத்தமா சொல்லுங்க. மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், ஆனா கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்துக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறவங்களே நீங்க யாரை நம்புங்க? சத்தமா நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புகிறதை விட்டு விடுங்கள். அவன் நம்பப்படுகிறதுக்கு எம்மாத்திரம்? அவன் ஆவி புரியும், மண்ணுக்கு திரும்புவான், அவன் நாட்டிலும் யோசனைகள் அழிந்து போகும். கர்த்தரை நம்புங்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நம்புங்க. கை உயர்த்தி அல்லேலூயா. நமக்காக மரித்தவர், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், நமக்காக உயிர் தெழுந்தவர், இன்றைக்கு நமக்காக உயிரோடு இருக்கிறவர். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அதில் ஆங்கிலத்தினுடைய ஒரு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு டிரான்ஸ்லேஷனுடைய சரியான அர்த்தம் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்றால் நிச்சயமாகவே உனக்கு எதிர்காலம் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உனக்கு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரை நம்புங்கள். அந்த நீதிமொழிகள் 14:26 வாசிங்க பார்க்கலாம். 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்ன பண்ணு? கர்த்தருக்கு பயப்படும். என்ன நம்பிக்கை? உறுதியான நம்பிக்கை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அங்கே மைக் ஆஃப் பண்ணுவீங்க, வாசிக்கிறவங்க ஆஃப் பண்ணி வச்சு 2 ஆன் பண்ணுங்க. நீங்கள் வாசிக்கிறவங்க மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு 2 ஆன் பண்ணுங்க. சரியா? குட். கர்த்தரை பயப்படுறவங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. லிசன் டு மீ. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு திட நம்பிக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுவீர். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8:13 வாசியங்கள். வாசிங்க. தீமையை வெறுப்பதே, நல்ல கவனிங்க, தீமைக்கு வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுறதுனால தீமையை வெறுக்கணும். சொல்லுங்க, தீமையை. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. தீமையை ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? நன்மைக்கு நன்மை செய்கிறவன் மனிதன். திரும்ப சொல்றேன், நன்மைக்கு நன்மை செய்கிறவன் மனிதன், நன்மைக்கு தீமை செய்கிறவன் பிசாசு. ஆனா தீமைக்கு நன்மை செய்கிறவர் கர்த்தர். நம்மகிட்ட ஆண்டவர் இருந்தா நான் நன்மைக்கு நன்மை செய்கிறவன் அல்ல, நான் தீமைக்கே நன்மை செய்வேன். மறுபடியும் சொல்லட்டுமா?
மனுஷனுடைய ஆவி என்ன? நன்மைக்கு நன்மை. பிசாசுடைய ஆவி என்ன? நன்மைக்கு தீமை. ஆனா கர்த்தருடைய ஆவி என்ன தெரியுமா? தீமைக்கு நன்மை. அப்ப தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும், அவரை கனம் பண்ணணும், அவரை நம்பணும். அல்லேலூயா. தீமை என்ன செய்யணும்? வெறுக்கணும். தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் தான் நம்முடைய ஆண்டவர். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நீதிமொழிகள் 14:2 14:2. நீதிமொழிகள் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு, எல்லாரும் சொல்லுங்க, நிதானமாய் நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற தேவ பிள்ளை வேகம் அல்ல விவேகம். எல்லாரும் சொல்லுங்க, வேகம் அல்ல. யோசேப்பை பத்தி சொன்னாங்க தெரியுமா? உன்னை போல விவேகம் உள்ளவன் யாரும் இல்லை. வேகம் அல்ல, வேகம் அல்ல, விவேகம், நிதானம். சொல்லுங்க, நிதானம். எதை செய்தாலும் நிதானமா, எதை யோசித்தாலும் நிதானமா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது காரியத்தை செய்திடாதுங்க. உங்க ரொம்ப துக்கமா இருக்கும்போது காரியம் செய்திடாதுங்க. எமோஷனலா செய்தா மாட்டிடுங்க. உங்களுக்கு தேவை நிதானம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்பட என்ன செய்யணும்? நிதானமா நடக்கணும். நிதானமாய் நடக்கணும். நிதானமாய் நடக்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர். நிதானம் இல்லாமல் கவனிங்க, வேகமா இல்ல, விவேகமா செயல்படுங்க. நிதானம் என்பதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? விவேகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 9:31 வாசியுங்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரிய நாடுகள் எல்லாம் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்போ வந்துச்சுமா? பரிசுத்த ஆவியின் ஆறுதல் வருமானால், ஆவியில ஜபிக்கும் போது, ஆவியில பாடும்போது, ஆவியில ஆராதிக்கும் போது, ஆவியில நிரம்பி இருக்கும் போது, ஆவியானவரால் நடத்தப்படும் போது என்ன வந்துடும்? அங்கே கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துடும். கை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறது. அதனாலதான் ஆவியில நிரம்பீருங்கள் என்று சொல்லுகிறது. அதனாலதான் ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லுகிறது. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நல்ல ஒரு ஆவிக்குரிய செய்தி குளங்களை கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 to 5 வரை வாசிக்கும் போது என்ன எழுதியிருக்கிறது? நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து, அப்படி விட்டுட்டு 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து கொள்ளும். எப்பொழுது? ஞானத்தை சார்ந்து கொள்ளும் போது. வாட் இஸ் விஸ்டம்? இயேசுதான் அந்த ஞானம். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்கள், அவரே, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆண்டவருக்கு தோத்திரம். 2 காரியத்தை சொல்லிட்டேன். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற ஆசீர்வாதம். 2வது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும். இப்ப நல்ல கவனிங்க, ஒரு நல்ல செய்தி கூட உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டி இன்னைக்கு நமக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா அப்படின்னு பார்த்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனிதனை சுட்டி காட்டி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை சுட்டி காட்டி, கர்த்தரால் உயர்த்தப்பட்ட ஒரு மனிதனை சுட்டி காட்டி, கர்த்தரால் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை சுட்டி காட்டி, கர்த்தரால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மனிதனை சுட்டி காட்டுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய உயர்வுக்கும் அவருடைய மேன்மைக்கும் தலைமுறை ஆசீர்வாதத்துக்கும் காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இந்த செய்திக்கு ஆதாரமாய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர், உன் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சோதனை என்று பாராமல் ஒப்பு கொடுத்தபடினால், அந்த அண்டர்லைன் பண்ண, இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். Come on, listen. ஆண்டவர் சொல்லுகிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார், குடும்ப வாழ்க்கையை கவனிக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிக்கிறார். கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார். லாஸ்ட்ல ஒரு கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட். லிசன். முடிவாக ஒரு அறிக்கை, ஒரு சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். இப்போது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். எதை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? உங்க வாழ்க்கையில எதை பார்த்து சொன்னார்?
நீங்க தேவனுக்கு பயந்தவர் என்று எதை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருந்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருந்தாரே. எதை பார்த்தார் தெரியுமா? இவன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா அப்படின்னு ஆண்டவர் செக் பண்ண விரும்புகிறார். நல்ல கவனிங்கம்மா, தோத்துறோம். இந்த உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், முடிவிலே பரலோக ராஜ்யம் போய் சேரணும். ஆகையினால உங்களுக்கு எனக்கும் தேவை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆமென். ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரே, அந்த கர்த்தர் சொல்லுகிறார், தோத்திரம் அல்லேலூயா, இப்போது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 64:9 கூட வாசிங்க. அந்த வசனத்தை ஞாபகம் வருது. 64:9 கூட வாசிங்க பார்க்கலாம். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய கிரியைகளை அறிவித்து, ஆமென், எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயல்களை உணர்ந்து கொள்ளுவார்கள். இவனை கவனிக்க அன்போடு கேட்க, எல்லா மனுஷனும் பயந்து, உடைய சொந்த எங்க இருக்கட்டும், தேவ பயத்தை அறிந்து கொள்ளுவார்கள். உள்ள போலாம். எதை பார்த்து ஆண்டவர் சொன்னார் கவனிங்க. நான் காலை கூட்டத்தில் பிரசங்கித்தேன், ஆபிரகாமை குறித்து ஒரு காரியத்தை பிரசங்கித்தேன். காலை கூட்டத்தில் 75 வயசுல கர்த்தர் பேசினார். ஆண்டவர் ஆபிரகாமை சரி செய்து தோத்திர 100 வயது ஆகும்போது வாக்குத்தத்த மகன் ஈசாக்கை பிறக்க செய்தார். லிசன் டு மீ. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு கொஞ்சம் ஆபிரகாமை செக் பண்ணார். ஏன்னா கொஞ்சம் அவர் சில இடத்துல 13ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் பொய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்து விட்டது. 13ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் மனைவிய சகோதரின்னு சொல்றாரு, பயப்படுறாரு, கொஞ்சம் வாழ்க்கை தடுமாறுகிறது. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இப்ப ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பாடு கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். சோதித்தார் என்றால் ஆங்கிலத்தில் 3 வார்த்தை உண்டு. கவனிங்க, ஆங்கிலத்தில் 3 வார்த்தை: டெஸ்ட், ட்ரையல் அண்ட் டெமிட்டேஷன். டெமிட்டேஷன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆங்கிலத்தில் 3 வார்த்தை: டெஸ்ட், ட்ரையல் அண்ட் டெமிட்டேஷன். சோதித்தார் என்பதற்கு 3 வார்த்தை. ஒன்று கவனிங்க, டெமிட்டேஷன் அப்படின்னா போராட்டம், சோதனை. என்னை கவனிங்க. இரண்டாவது ட்ரையல். இந்த இடத்துல ஆண்டவர் நீதிமானை சோதித்தார் என்கிற வார்த்தை, என்னை கவனிங்க, போராட்டம் அல்ல, சோதனை அல்ல, ட்ரையல் பண்றார். டெஸ்ட் அண்ட் ட்ரையல். நீங்க இந்த கவர்மெண்ட் பஸ்லாம் இந்த டிப்போக்கு போவாங்க, அவங்க சர்வீஸ் போயிட்டு திருப்பி வரும்போது அதில் ஒரு வேர்டு எழுதியிருக்கோம், ஆன் டெஸ்ட். சோதனை ஓட்டம்னு ஒரு வார்த்தை இருக்கும். கர்த்தர் நம்மை சோதி தருகிறார். விசுவாசம் இருக்கா இல்லையா, பரிசுத்தம் இருக்கா இல்லையா. இன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா இல்லையான்னு சோதிச்சார். நல்லா கவனிக்க முடியும். அன்போடு கேட்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். தலைமுறையின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சந்ததியின் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், பொருளாதார ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டா என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? ஒரு 7 காரியங்களை குறிப்பிட விரும்புகிறேன். எதை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? ஆபிரகாம் வாழ்க்கையில எதை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? என்னை கவனிக்கிறீங்களா? உடைய சிந்தை எங்க இருக்கட்டும். பிள்ளை வளர்ந்து வரான். எத்தனை வயசுன்னு தெரியல, ஓரளவு விவரமான வயசு தான். சிந்திக்கிற பேசுகிற வயசு. வேத பண்டிதர்கள் 10 to 12 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. நல்ல 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 யோசிக்கிற, அல்லது 15 வயசு டீன் ஏஜ்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க மோர் தென் 13 டீன் ஏஜுக்கு மேலே. ஏன்னா விறகுகளெல்லாம் சுமக்கிறார். அந்த பலிபீடத்துக்கு கொண்டு போகிற விறகை குறிப்பிட்ட ஏரியாவிலிருந்து ஈசாக்கு தான் சுமக்கிறார். லிசன், அப்போ ஓரளவு டீன் ஏஜ், நல்ல வயசு தாங்கிறார். என்னை கவனிக்க முடியும் அன்போடு கேட்கிறேன். ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்குது, ஆபிராமே உன் பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையில நான் காட்டுற இடத்துல நீ அவனை என்ன செய்? தகன பலி செலுத்து. கவனிங்க, அந்த புறப்பட்ட இடத்திலிருந்து அந்த மோரியா மலைக்கு போகிற வரையிலும் கிட்டத்தட்ட எவ்வளவு மைல் தெரியுமா? 60 மைல் தூரம். 3 நாள் பிரயாணம் என்றால்
அதை சரியாய் சொன்னால் 60 மைல் தூரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவன் நல்லவன். கிட்டத்தட்ட 60 மைல் அவர் புறப்படுகிறார் பெயர்சபாவிலிருந்து. ஆமென். அவர் அங்கே போகிறதற்கு கிட்டத்தட்ட 60 மைல் தூரம், 3 நாட்கள் பயணம். என்னை கவனிங்க. ஆண்டவர் பேசுறாரு, உன் பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையில் 60 மைலுக்கு அங்கே கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டரா தெரியல, 60 மைலுக்கு அங்கே நான் காட்டுற இடத்துல போய் பலி செலுத்துங்கிறார். இந்த சத்தம் யாருக்கு கேட்கல? சாராள் கேட்கல. யாருக்கு கேட்டுச்சு? எல்லாரும் சொல்லுங்க, யாரு கேட்டுச்சு? யாரை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ நீ தேவனுக்கு பயந்தவன் என்று யாரை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்றாரு? என்னை கவனிங்க. ஆபிரகாமை பார்த்து. ஆபிரகாம் வாழ்க்கையில் எதை பார்த்தாரு? எதை பார்த்தாரு? ஒரு சத்தம் கேட்குது. அபிராமே, அவருக்கு அடிக்கடி சத்தம் கேட்டு பழக்கம். அவங்க அப்பா ஆரான்ல மரித்து போகிறார், அவங்க அண்ணன் மரித்து போறான், அண்ணன் மகன் லோத்து கூட இருக்கிறான். ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்குது, அபிராமே, ஒரு இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டு விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேவ சத்தம் கேட்டு பழகினவர். அல்லேலூயா. இப்ப சத்தம் கேட்குது, உனக்கு ஒரு பிள்ளையை தர வேண்டும் ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு நாள் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் சத்தம் கேட்டுச்சு. இப்ப சொல்லுது சத்தம், உன் பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்? மோரியா மலையில நான் உனக்கு குறித்த இடத்துல கொண்டு போய் பிள்ளைய பலி செலுத்து. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். Listen to me. ஒருவேளை நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஒருவேளை அதிகாலையில் இப்படி ஒரு சத்தம் கேட்டா, ஹலோ ஹலோ, என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அதிகாலையில் இப்படி ஒரு சத்தம் கேட்டா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இது ஒருத்தர் கேட்ட, ஒரு கூட்டத்தில் கேட்டேன், இப்படி ஒரு சத்தம் கேட்குது, காலையில் உனக்கு பிள்ளையை கொண்டு போய் உன் ஏக புத்திரன் ஒரே மகன் நேசிக்கிற பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்துன்னு ஒரு சத்தம் கேட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் ஒரு இடத்துல. உடனே சொன்னார், ஆண்டவரே என் பிள்ளைய வேணா விட்டுருங்க, என் மனைவி வேணா தாரேன்னு சொல்லுவாராம். ரொம்ப ஓவர்ல. நம்ம ஆவிக்குறவங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீங்க மொத்தத்தில் நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க நான் சொல்லிட்டுமா? இப்படி ஒரு சத்தம் கேட்டா காலையில எழும்பி இயேசுவின் நாமத்தில் போப்பி சாசே அல்லேலூயா, எனக்கு பிள்ளையை கொண்டு போ வந்து நான் சாத்தானே போன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சபையில் வந்து சாட்சி சொல்லி பாஸ்டரை கட்டிடலாம். வீட்டில் ஒரே பிசாசு போராட்டம், ஒரு வீட்டு கூட்டம் வைக்கணும் கேட்டலாம். எதை வரட்ட உங்களுக்கு காரியம் மனசிலாச்சு பத்தியலா? நம்ம அதை ஏற்றுக்கொள்ற மனப்போக்கம் நமக்கு பாசிட்டிவா வந்தா this is the word, is the God's voice. நமக்கு சாதகமா வந்தா இது தேவ சத்தம். ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை வரும்போது நம்ம வந்து என்ன சொல்லிடுவோம் தெரியுமா? இது வந்து தேவனுடைய சத்தம், is not God's voice, it's not the voice of God. தேவ சத்தம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்து விடுவோம். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெரியுமா? கடினமான வார்த்தையானாலும் சரி, லகுவான வார்த்தையானாலும் சரி, என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கடினமான வார்த்தையோ லகுவான வார்த்தையோ இது தேவ சத்தம் என்று ஒரு மனிதன் அடையாளம் காட்ட முடியுமானால் அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். பாடல் மூலம் வரலாம், பிரசங்கத்தின் மூலம் வரலாம், சொப்பனத்தில் கர்த்தர் பேசலாம், தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசலாம். இது என்னோடு கர்த்தர் பேசின வார்த்தை, இதுக்கு என்னோடு கூட கர்த்தர் பேசின சத்தம். நல்ல கவனிங்க. தேவ சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். தேவ சத்தத்தை சரி என்று புரிந்து கொள்ளுங்கள். தேவ சத்தத்தை அடையாளம் கண்டு கொண்டு அர்ப்பணித்த நல்ல வாழ்க்கை. பழைய பாடல் மறந்துடக்கூடாது. சில பழைய பாடல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமான பாடல்கள், சில புது பாடலும் நல்ல பாடல் உண்டு. ஆனால் பழைய பாடல் எல்லாமே நல்ல பாடல்கள். ஆமீன் சொல்லுங்க. புது பாடல்ல சில பாடல் நல்ல பாடல், ஆனா பழைய பாடல்ல எல்லா பாடல் நல்ல பாடல். கைத்தட்டி பாடுமா? தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோனிக்குதே, கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள், கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள், இரட்டிப்பானே பங்கை பெற ரட்சகர்
கொடுத்திடுவார். ரெட்டிப்பாய் நல்ல கையடிச்சு பாடுமா. ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து என்னை அழைத்தவரே நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குமே. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எது கர்த்தருக்கு பயம் தெரியுமா? ஒரு நாள் அதிகாலையில சத்தம் கேட்குது. அது நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். இது ரொம்ப கடினமானது, இது எனக்கு கீழ்ப்படிய முடியாது, இதுக்கு நான் ஒப்பு கொடுக்க முடியாது, இது எனக்கு என்னால் இட்ஸ் நாட் பாசிபிள், இது இல்லை என்னால் முடியாது. ஆனால் ஆபிராம் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. மனைவி ஏற்றுக்கொள்வாங்களோ ஏற்றுக்கொள்ளவங்களோ தெரியாது. ஹல்லேலூயா. இது தேவ சத்தம் தான் என்று அடையாளம் கண்டு கொண்டு தன்னை அர்ப்பணித்தார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரின் சத்தத்தை அடையாளம் கண்டு அர்ப்பணித்தார். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லட்டுமா? என்னை கவனிக்கலேன். ஒரு உண்மை சம்பவம். ஒரு மலை கிராமத்தில் ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவான். ஒரு மலையடி கிராமம். மலை கிராமங்கள் நிறையா இருக்குல்ல. நான் கூட 2 வாரத்துக்கு முந்தி பேச்சுப்பாறை பகுதியில் ஊழியம் செய்தேன். உள்ளெல்லாம் போனேன், போட்டில் போனேன். அந்த ஏரியாலாம் அந்த மோதிரை மலை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹில்ஸில் நம்ம ஏரியாவில் நம்ம மாவட்டத்தில் மலை கிராமங்கள் இருக்கிறது. இதுபோல் ஒரு மலை கிராமத்தில் ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவான். 60 வயசு அவருக்கு. தோத்திரம். ஒரு நாள் ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? உள்ள அவருக்கு காலையில் 4 மணிக்கு எழுதி ஜபிக்கிற பழக்கம் உண்டு. 5 மணிக்கு குடும்ப ஜபம், 4லிருந்து 5 தனி ஜபம், 5லிருந்து 6 குடும்ப ஜபம். காலையில கத்தர் எழுப்பி பேசினார், இந்த மலையில போய் பிரசங்கம் பண்ணு. அவர் சொன்னார், ஆண்டவரே 8 மணி 9 மணி 10 மணிக்கு தான் வேலைக்கு ஆட்கள் போவாங்க, மிருகங்கள் இருக்கும், வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும், நான் இப்போ எப்படி போக முடியும்? ஒரு மனுஷன் அங்கே இருக்க மாட்டான். ஆண்டவர் அவனார், இல்லை, த ரைட் டைம், நீ போய் பிரசங்கம் பண்ணு. இவர் மலை அப்படி அந்த இவர் பேசுற அந்த சின்ன வார்த்தை கூட எக்கோ சவுண்ட் வருது. கொஞ்சம் பழக்கமா இருந்தபடினாலே சின்ன டார்ச் உதவியோடு போனார். 1 மணிக்கு ஒரு பிரசங்கம் பண்ணார். ஒரு மனுஷனையும் பார்க்கல. எக்கோ இவர் பேசுற எக்கோ இவருக்கு திருப்பி வருது. ஒரு மனுஷனையும் கண்ணால பார்க்கல. ஆண்டவர் சொன்னார், 2வது நாள் போய் பிரசங்கம் பண்ணு. 2வது நாளும் பிரசங்கம் பண்ணினார். 1 மணிக்கு ஒரு மனிதனையும் காணல. 3வது நாள் சொன்னார், நீ போய் பிரசங்கம் பண்ணு. ஒரு மனுஷனையும் காணல. 1 மணிக்கு ஒரு பிரசங்கம். ஆண்டவர் சொன்னார், 3வது நாள் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டாய், போதும் என்று சொன்னார். அன்னையிலிருந்து அழ ஆரம்பிச்சார். ஆண்டவரே, 20 வருடங்கள் தொடர் முயற்சியை அழுது ஜபித்தார். ஏன்? அந்த காலையில் அந்த 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 ஃபாரஸ்ட்டில் போய் பிரசங்கம் பண்ண சொன்னீங்க. நான் ஒரு மனுஷனையும் பார்க்கலையே, இது அறியாமல் நான் சாக மாட்டேன். வயசு 80 ஆயிற்று. நல்ல பரிசுத்தவன், மூத்த தேவ மனிதர். ஒரு நாள் தோத்துற பக்கத்து இப்போ காலச்சந்தையிலையோ அது நாகர்கோயிலில் அந்த கண்காடிய கிரவுண்ட்லையோ பெரிய பிரதர் மோகன் லாசரஸ், ஃபாதர் பர்க்மேன், சனன் அகஸ்டின் ஜெபக்குமார், யாராவது ஒரு பெரிய நல்ல செலிப்ரிட்டி வந்து இப்போ ஊழியம் செய்தால் சபை பாகப்படலாமல் லட்சங்கள் ஆயிரங்கள் கூடுவார்கள். ஓகே, அது மாதிரி ஒரு பெரிய ஊழியக்காரர், இளம் ஊழியர், நல்ல பாடுகிறார், நல்ல பிரசங்கிக்கிறார், அற்புதம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டு ஒரு 4 நாள் கூட்டம், திரளான ஜனங்கள் போகிறார்கள். இவருடைய சபை மக்கள் சொன்னாங்க, பாஸ்டரையா எங்களை ஒரு நாள் கூட்டிட்டு போங்களேன். அப்போ அவர் சொன்னார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகலாம், ஒரு வேன் பிடிச்சி நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அப்படின்னார். என்னை கவனிங்க, ஒரு 10-30 பேர் ஒரு பெரிய வேன் பிடிச்சி டெம்போ பிடிச்சி கூட்டிட்டு போனார். இவரை மேடையில் கூட்டி கொண்டு வைப்பதற்கோ ஒரு ஜபத்துக்கு இடம் கொடுப்பதற்கோ இஸ் நாட் அன்னோன் பர்சன். இவர் வந்து அறிமுகமானவர் அல்ல. ஓகே, லிசன். ஜனங்களை சொன்னார், நான் அந்த மரத்து பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் போங்க, கூட்டம் முடிஞ்சோ நாங்கள் வந்துருங்க, நான் வேன் பக்கத்தில் இருக்கேன்னு அனுப்பி விட்டார். கவனமாக கேளுங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தோத்திர பாடல் முடிந்தது, ஆராதனை முடிந்தது, காணிக்கை முடிந்தது. இல்லை சார், என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். காணிக்கை முடிஞ்சது, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் முடிஞ்சது. இப்போ சொன்னாங்க, கர்த்தருடைய தாசன் ஊழியத்தை நிறைவேற்றுவார்.
ஊழியக்காரர் வந்தார். அவர் மைக் எடுத்தோன்னு சொன்னார், எனக்கு 4வது நாள் கூட்டம், எல்லாருக்கும் நன்றி சொன்னார். நன்றி சொல்லி முடிச்சுட்டு சொன்னார், என்னுடைய அனுபவ சாட்சி சொல்ல கர்த்தரனை பாரப்படுத்துகிறார் அப்படின்னு ஆரம்பிச்சார். என்ன ஆரம்பிச்சார் தெரியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் நண்பனும் நானும் இணைந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ் லாஸ் ஆயிட்டு நான் தான் ரொம்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அவன் தான் நிர்வாகத்தை கவனிச்சுட்டான், என்னை சீட் பண்ணிட்டான். நான் மறுபடியும் கடன் ஐக்க கடன் வாங்கினேன், என்னால் முடியலை. கடைசியாக சூசைட், தற்கொலை என்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். பிள்ளைகள் இருந்தார்கள், நல்ல மனைவி. ஒரு தீர்மானம் பண்ணினேன், என் மனைவி குறிப்பிட்ட மலை கிராமத்தை சார்ந்தவள். அவளை கொண்டு வீட்டில் விட்டுட்டு அதிகாலை 4 மணிக்கு ஒரு கயிறை எடுத்து அந்த மரத்தில் தூங்கி சாக கட்டி போட்டு தூங்கலான் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டது, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருந்துச்சு. நான் இப்ப யாரோ என்னை பார்த்துட்டாங்க பேசுறாங்க நினைச்சேன். தோணி என் பக்கத்துல இருந்து யாரோ பேசுறாங்க, ஆனா யாரும் எனக்கு தெரியல. குத்துருட்டு, எனக்கு பார்க்க தெரியல, பனிமூட்டம் குத்துருட்டு. நான் அப்படியே அந்த கயிறை போட்டுட்டு இறங்கி ஓடி வந்து ஒன்றும் தெரியாதவரை போல மனைவி பிள்ளைகளோடு படுத்துக்கொண்டேன். அடுத்த நாள் காலையில் போனேன், இனி இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது, நான் தற்கொலை பண்ணி விடுவேன், எனக்கு எதிர்காலம் இல்லை என்று எண்ணினேன். ஆனால் 2வது நாளும் அதே நேரத்தில் பயங்கரமான சத்தம், மனம் திரும்ப என்கிற சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் சாவதையில் அவன் வாழ்வதே கர்த்தர் விரும்புகிறார்கள் எச்சரிப்பு கேட்டது. எனக்கு யாருன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஐயோ யாரோ என்ன பார்க்குறாங்கடா, எனக்கு பயமா இருக்கு, சாகக்கூடாதுன்னு திரும்பி வந்துட்டேன். 3வது நாள் நினைச்சேன், இது பிரம்மை, நம்ம இனி வாழ முடியாது, செத்தே தீரணும் என்று போனேன். அன்னைக்கு நிறைய வார்த்தை ஆறுதலாய் கேட்டது. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்கிற நிறைய வார்த்தை. 3வது நாள் எனக்கு சின்ன ஒரு உணர்வு வந்துச்சு. என்ன உணர்வு? இது கிறிஸ்தவர்கள் சத்தம் போல தெரிகிறதே, இது கிறிஸ்தவர்கள் சத்தம் போல தெரிகிறது என்கிற ஒரு சின்ன உணர்வு வந்தது. ஹல்லேலூயா. என் கிறிஸ்தவ நண்பனை அணுகினேன். அவன் எனக்கு கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லி போதகரிடத்தில் அழைத்துக் கொண்டு போனான். போதகரனை கர்த்தருக்குள் நடத்தினார். ஹல்லேலூயா. குடும்பமாக நாங்கள் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தேன், தொழில் ஆரம்பித்தேன். 4 ஆண்டுகளில் என் தொழில் அசூர வளர்ச்சியை கர்த்தர் தந்தார். கடன்கள் எல்லாம் மாற்றினேன். இப்படி நான் பகுதி நேர ஊழியத்தின் வாழ்க்கை அடைத்தேன். 4 வருடத்தில் கர்த்தரை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். ஹல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், இன்னைக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். நல்ல பெரிய பெரிய கூட்டங்களுக்கு அதை பயன்படுத்துகிறார். காரணம், ஒரு தேவ சத்தத்தை கேட்டேன். எனக்கு யார் என்று தெரியாது, நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணினேன், வாழ விரும்பவில்லை, கடன் பிரச்சனை, மனைவி பிள்ளைகளுக்கு நான் கஷ்டமாயிருக்க விரும்பவில்லை, வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று எண்ணினேன். ஆனால் தேவ சத்தம் என் வாழ்வை மாற்றியது. அந்த பாஸ்டர் பின்னால் இருந்து ஏங்கி அழுதார். ஆண்டவரே, 20 வருஷத்துக்கு முந்தி அந்த மலையில பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்ன போது நான் தப்பா நினைச்சிட்டேன். மலையில பிரசங்கம் பண்ணுங்க சொன்ன போது நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன். அந்த மேடை ஓரத்தில் போய் நின்று கொண்டாராம். அந்த ஊழியக்காரன் காருக்கு போகிறதற்கு இறங்கி வரும்போது கட்டி அணைத்து கொண்டாரா, தம்பி அன்னைக்கு 4 நாள் பிரசங்கம் பண்ணது நான் தான்ப்பா, 3 நாள் பிரசங்கித்தது நான் தான்ப்பா. கட்டி அழித்து தன் அனுபவத்தை சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதர பண்ணும். ஆலயத்துக்கு வரும்போது நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரலாம், நீங்க காத்திருப்பு கூட்டத்துக்கு வரலாம், நீங்க கன்வென்ஷனுக்கு வரலாம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், தேவ சத்தத்தை அடையாளம் கண்டு கொண்டவர்களாய் மாறுங்கள். ஐயோ உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. நான் 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன். 12 வயசுல கர்த்தரை அபிஷேகித்தார். 15வது வயதில் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றேன். என்னுடைய 17வது வயதில் தடுமாற்றம். ஏன்னா அவ்வளவு கஷ்டம் இல்லை, வறுமை இல்லை, அதனால சென்னைக்கு ஓடி போனேன். எனக்கு வாழ்க்கை வேண்டாம் என்று எழுதி என்னுடைய 18வது வயதிலே மறுபடியும் திரும்பி வந்தேன். 18வது வயது முடிய போகிறது. ஒரு வாலிபர் முகாம் கன்னியாகுமரியிலே, ஒரு வாலிபர் முகாம், மாரநாதா சபையில் நடந்த ராஜசேனை வாலிபர் முகாம். அப்போ என்னுடைய ஒரு மாமா அவங்க நடத்தினதுனால நான் கூட போயிருந்தேன். ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸில் சின்ன வயசில் அப்படி ரொம்ப தூரம் போனதில்லை, நல்ல வேலை செய்வேன், எனக்கு ஏமாற்ற தெரியாது, நல்ல டூர் போலான்னு தான் போனேன். நல்ல கவனிங்க, இந்த 1 வருஷம் ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் பின்மாற்றத்திலிருந்து திரும்பி வந்த 1 ஆண்டுகள் எனக்கு பாட தெரியாது, ரொம்ப ஆங்கிலம் தெரியாது. அரசு பள்ளியிலே நான் 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். 12th தான் என்னுடைய செக்குலர் ஸ்டடீஸ். எனக்கு திறமை இல்லை, எனக்கு பாட தெரியாது. என் குடும்பம் பணக்கார குடும்பம் இல்லை, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை. நான் ஊழியத்துக்கு வரல, நான் ஏதாவது வேலை செய்துட்டு கடவுளுக்காக நிற்கிறேன் இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அந்த கூட்டம் 3வது நாள் வாலிபர் கூட்டம்
கிட்டத்தட்ட 400-500 வாலிபர்கள் இருப்பார்கள். நான் பின்னால் நின்று கொண்டிருந்தேன். சென்னையிலிருந்து பிரதாப் சிங்கிற பரிசுத்தவான், பிரதாப் சிங், அது ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சபையினுடைய ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட். இவர் நல்ல முதிர்ந்த வயதாக இருக்கிறார். அவர் தான் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார். நானும் என்னுடைய மாமா பையனும் பந்தலுக்கு வெளியே நிற்கிறோம். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியாது, எனக்கு இன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில் கத்தர் இடைப்பட்டதல்லவா. அப்போ நான் வெளியே நிற்கிறோம். என்ன பிரசங்கம் என்று தெரியாது. நாங்கள் கடைசி செக்ஷன்ல டீலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே நிற்கிறோம். இப்படி கையை கட்டிட்டு நிற்கிறோம். இதே மாதிரி மழை பெய்யுது. கன்னியாகுமரியில் அங்கே இருக்கிற அந்த 5 கூட்டி விலைன்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு சிஎஸ் பெரிய கேம்பஸ் ரெட்ரீட் சென்டர் இருக்குது. அங்கே நடந்த சம்பவம் கவனிங்க. நான் பின்னால் நிற்கிறேன். அவர் திடீர்னு பிரசங்கத்தின் கூட சொல்றார், தம்பி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அவ்வளவும் பேசினார். பாட தெரியாதுன்னு சொல்லாத, திறமை இல்லைன்னு சொல்லாத, அறிவு இல்லைன்னு சொல்லாத, குடும்ப பின்னணி இல்லைன்னு சொல்லாத, உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை உன்னை கொண்டே செய்வார். பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுமா, தேவ சத்தத்தை கேட்டேன். என் தாய் இறந்த அன்னைக்கு கூட அப்படி அழுதிருக்க மாட்டேன். எங்க அப்பா இறந்த அன்னைக்கு கூட அழுதிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் என்னை தேவன் அழைத்த போது என் இருதயத்துக்குள் இருந்ததை தேவ சத்தமாய் கேட்டேன். அன்னைக்கு என் வாழ்வை அர்ப்பணித்தேன். அவர் சொன்னார், கடல் கடந்து போவாயினார். என் டைரியில் எழுதி வச்சேன், கடல் கடந்து போவாய், பாசை அறியாத ஜனங்கள் மத்தியில் பேசுவாயினார். கவனிங்க, கடல் கடந்து போவாயினார். எனக்கு இதெல்லாம் புரியல. நீ என் வாழ்க்கை ஒப்புக்கொடு, கடல் கடந்து போவார். நான் எளிமையான ஊழியத்தை ஆரம்பித்தேன். நான் சொன்ன பார்த்தீங்களா, எளிமையான ஊழியத்தை ஆரம்பித்தேன். என்னோட சின்ன வயதில் தோத்துறோம். எனக்கு 24 வயசில் மேரேஜ். என் அன்பு தகப்ப நான் நேசிக்கிற பாஸ்டர் ஜாய்சன் அவங்க தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சது. நான் அவங்களை ரொம்ப நேசிப்பேன். எனக்கு ஒரு மென்டர். அவரை எப்போதுமே எனக்கு ஒரு மென்டர் மாதிரி வச்சுருப்பேன். எங்கள் அப்பாவோட நெருங்கிய தொடர்புள்ளவர். ஹல்லேலூயா. அவங்க அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை போயிட்டே இருந்தேன். 2002 எனக்கு ஒரு அழைப்பு வந்தது இலங்கை தேசத்திற்கு. முதல் முறையாய் விமானத்தில் ஏறும்போது என் தாராத்தரியாய் கண்களில் கண்ணீர். காரணம், கர்த்தர் சொன்னார், கடல் கடந்து போய் நீ ஊழியம் செய்வாய் என்று. கிட்டத்தட்ட 14 முறை இலங்கை தேசத்துக்கு போயிருக்கிறேன். இலங்கையிலே தோற்ற ஊழியத்தை ஆரம்பித்தேன். இன்னைக்கு 14 ஊழியங்கள் செயல்பட்டு வருகிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடல் கடந்து கொண்டு போனார். அரபு நாடுகளுக்கு கொண்டு போனார். சிங்கப்பூர், மலேசியா, தூர இடங்களுக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போனார். நிறைய நாடுகளுக்கு கர்த்தர் கொண்டு போனார். கிட்டத்தட்ட எப்படி ஆகிலும் ஒரு 30 வெளிநாட்டு பயணங்கள் செய்திருப்பேன். லிசன், 16 நாடுகளுக்கு கால் வைக்க கத்தர் வைத்தார். ஆனால் என் உள்ளத்தில் ஒன்று முடங்கி கிடந்துச்சு. என்னைய கத்தர் அழைத்த போது பாஷை அறியாத தேசத்தில் பேசுவான்னாரே. எங்கே போனாலும் தமிழ் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் ஆங்கிலம் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் மலையாளம் பேசுகிறாங்க. கொஞ்சம் தமிழ் தெரியும், கொஞ்சம் நல்ல தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், ஆங்கிலம் கொஞ்சம் தெரியும். ஆனால் பாஷை அறியாத தேசம் எங்கே இருக்கு எனக்கு புரியலை. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாரே. தேவ சத்தம் உண்மை உள்ளதல்லவா. 2015 எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. எங்கே தெரியுமா? கொலம்பியா, தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவிலிருந்து அழைப்பு வந்தது. ஆமென். புறப்பட்டு போனேன். என்னை அழைத்த ஒரு பரிசுத்தவான், அவர் ஆங்கிலம் பேசுகிறவர். அவர் என்னை அழைத்தார். என்னுடைய செலவெல்லாம் அவர் பொறுப்படுத்தார். கட்டாயம் வர வேண்டும் என்று நீ கூப்பிட்டு போனார். அந்த கண்ட்ரியில் போய் கால் வைத்த போதுதான் தெரிந்தது, அந்த நாட்டில் ஆங்கிலமே கிடையாது. எல்லா மக்களும் ஸ்பானிஷ் பேசினாங்க. ஆல் பீப்புள் ஸ்பீக்கிங் இன் ஸ்பானிஷ். அழுதேன். எனக்கு ஒரு நாள் மறக்க முடியாதல்லவா. தேவ சத்தத்தை எப்படி மறக்க முடியும்? என்னுடைய 18வது வயதிலே கர்த்தர் சொன்னார், நீ கடல் கடந்து போய் ஊழியம் செய்வாய், பாஷை அறியாத ஜனங்கள் மத்தியில் பேசுவாய். நம்ம ஊர்லயாவது ஆங்கிலம் நிறைய இருக்குது, ஆங்கில பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இல்லை, கொலம்பியாவில் ஆங்கில பள்ளிக்கூடம் இல்லை, ஆங்கில கல்லூரி இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. எல்லாரும் ஸ்பானிஷ் தான் பேசுவாங்க. கர்த்தரங்க பயன்படுத்தினார். ஒரு நாள் அவர் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்திரன் அல்ல. முதல்ல புரிந்து கொள்ளுங்கள், எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? தேவ சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்ளுகிறது, தேவ சத்தத்துக்கு அர்ப்பணிப்பது. இரண்டாவது, அல்லேலூயா, இரண்டாவது குறிப்பை வரேன். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? இப்ப ஆண்டவர் பேசியாச்சு. சின்ன பிள்ளை யார் கண்ட்ரோல்ல இருப்பாங்க? மனைவியினுடைய கண்ட்ரோல்ல. மனைவிட்ட போய் கேட்டாரா? ஹலோ, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களாம்மா? மனைவிட்ட போய் காலையில் போய் கேட்டால் என்ன நடந்திருக்கும்? நீங்களே சொல்லுங்க. உங்ககிட்ட வந்து கேட்டால் என்ன நடந்திருக்கும்? அல்லேலூயா. சாராள்கிட்ட போய், அம்மா ஆண்டவர் சொல்றாரு பிள்ளையை கொண்டு போய் தகன பலி செலுத்த போறேன்னா, அதுக்கு பிறகு நீங்க தான் சொல்லணும். ஹலோ, கிழவனுக்கு 60க்கு மேல கிருகிருப்பு, இது ரொம்ப வயசாச்சு, 100க்கு மேல ஆச்சா, கிழவன் நம்ம பிள்ளையை கொண்டு விடுவான்னு ஆளை வச்சு கொன்னு ஈசாக்க தப்பு வச்சிருப்பாங்க. நான் என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? தியானிக்கும் போது ஆண்டவர் பேசின பிற்பாடு, ஆண்டவர் எனக்கு ஆலோசனை தந்த பிற்பாடு, நான் எனக்கு மனுஷ ஆலோசனை அவசியம் இல்லை. மனைவியை நேசிக்காதவர் அல்ல. நல்ல கவனிக்கணும். மனைவி இறந்த போது
சும்மா இலவசமா திறந்த இடத்துல அடக்கம் பண்ண மாட்டேன்ட்டாரு. விலைக்கு கிரயம் செலுத்தி இடம் வாங்கி மனைவி அடக்கம் பண்ணார். அந்த அளவுக்கு மனைவியை நேசித்தவர். ஆனால் ஆண்டவர் பேசின பிற்பாடு அடுத்தவரின் ஆலோசனையை கேட்கவில்லை. ரெண்டாவது, எது கர்த்தருக்கு பயப்படுற பயம் தெரியுமா? எனக்கு ஆண்டவருடைய ஆலோசனை இருக்கு, ஆண்டவர் பேசிட்டார், நான் கீழ்ப்படிய ரெடியா இருக்கிறேன். எது கருதி ஆண்டவர் எதை பார்த்து சொன்னார்? நீ தேவனுக்கு பயந்தவன் என்று. தேவனுடைய ஆலோசனை வந்தபோது ஒருவேளை ரட்சிப்பை குறித்தா இருக்கலாம், ஒருவேளை ஞானஸ்தானத்தை குறித்தா இருக்கலாம், ஒருவேளை அபிஷேகத்தை குறித்தா இருக்கலாம், ஒருவேளை வேறுபாட்டை குறித்தா இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்கு கொடுப்பதை குறித்தா இருக்கலாம், ஒருவேளை உலகத்தை வெறுப்பதை குறித்தா இருக்கலாம், ஒருவேளை ஊழிய அழைப்பா இருக்கலாம். கர்த்தர் பேசின பிற்பாடு உங்களுக்கு மனுஷ ஆலோசனை அவசியமில்லை. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வார்த்தைகளை பேச முடியும்ல. போன குறிப்புக்கு முதல் குறிப்புக்காக ஒரு வசனத்தை பதிவு செய்கிறேன். யோபு 37ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். யோபு 37ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். கவனிங்க, தெளிவா வாசியமா. மைக்கிள் கிளப்ல அதை ஆன் பண்ணி வாசிக்க கூடாது. அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது, அதை தடுக்க முடியாது. அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தடுக்க முடியாது. அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது ஒரு நபரும் அதை தடுக்க முடியாது. நீ அதை தடுக்க முடியாது. கர்த்தருடைய சத்தம் உனக்கு நேராய் வரும்போது ஆண்டவரை உணர்த்துவது தடுக்க முடியாது. அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் பேசுற பின்பு அடுத்தவரின் ஆலோசனை கேட்கவில்லை. சங்கீதம் 73:24 வாசியுங்கள். சங்கீதம் 73 அதனுடைய 24 வாசியுங்கள். ஆலோசனையின்படி நீரனை நடத்தி முடிவிலே என்னை மகிமையினால் பரலோக ராஜ்யம். கர்த்தருடைய ஆலோசனை முடிவிலேயே மகிமையில கொண்டு போய் சேர்க்கும். கை உயர்த்தி ஆண்டுக்கு மகிமையிலே சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய வார்த்தை பேச முடியும். சங்கீதம் ஏசாயா 25:1 வாசியுங்கள். ஏசாயா 25ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். நீரே என் தேவன், கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்கிறவர். உம்முடைய பூர்வ ஆலோசனை சத்தியம். கர்த்தாவே நீரே தேவனுடைய உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உம்முடைய அதிசயமானவைகளை செய்கிறீர். உம்முடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியானவைகள். ஆண்டுடைய ஆலோசனை உறுதியானது, ஆண்டுடைய ஆலோசனை சத்தியமானது. கர்த்தருடைய ஆலோசனை கேட்ட பிற்பாடு மனுஷ ஆலோசனை தேவையில்லை. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். திட்டமாய் இது தேவ ஆலோசனை, புரிந்து கொள்ளுங்கள். இது திட்டமாய் தேவ ஆலோசனை என்று எந்த விஷயத்தில் ஆனாலும் சரி புரிந்து கொண்ட பிற்பாடு உங்களுக்கு உங்களை டைவர்ட் பண்ற மனுஷ ஆலோசனை உங்களுக்கு அவசியம் இல்லை. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா. பிசாசு டைவர்ட் பண்ண பார்ப்பான். ஆமீன் சொல்லுங்க. டைவர்ட் பண்ண பார்ப்பான். புரியுதா நான் சொல்லுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். பழத்தை காட்டி ஏவாளை திசை திருப்ப பார்த்தான். பணத்தை காட்டி யூதாசை திசை திருப்ப பார்த்தான். பத்சேபாளை காட்டி தாவீதை திசை திருப்ப பார்த்தான். ரொம்ப கவனம். ஏதோ ஒன்றை காத்து டைவர்ட் பண்ண பார்ப்பான். கர்த்தருடைய ஆலோசனை உறுதியானது. ஆமீன் சொல்லுவோமா? மூன்றாவது கவனிங்க. அந்த 22ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3-4 வாசியுங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து சேனம் கட்டி கூட்டிக் கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். மூன்றாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் அழைத்த அந்த இடத்துக்கு நேராய் முன்னேறினான். எதை பார்த்து ஆண்டவர் நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று சொன்னார்? ஆண்டவர் அழைத்த, ஆண்டவர் குறித்த இடத்துக்கு நேராய், ஆண்டவர் அழைத்த திட்டத்துக்கு நேராய், ஆண்டவர் அழைத்த அந்த நோக்கத்துக்கு நேராய் முன்னேறினார். Praise the Lord. ஆமென். அப்போஸ்தலன் பவுல் அவருடைய காரியத்தை சொல்லும்போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14, 14 வசனத்தை வாசிக்க நல்லா இருக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசிங்க.
அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், முற்றிலும் தேறினவனான் எண்ணாதபடி கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. I have decided to follow Jesus. No turning back, no turning back. சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே நான் பின்னோக்க மாட்டேன். தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அவர் அல்லேலூயா சொல்லிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் அழைத்த இடத்துக்கு நேரா நான் சொன்ன பாத்தீங்களா, பேர்சபாவுக்கும் அந்த இடத்துக்கும் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 60 மைல் தூரம் 3 நாட்கள் இரவு தங்க வேண்டியது வந்தது. அவசரப்பட்ட பிள்ளை இழந்திருப்பாரு, அவசரப்பட்ட தேவ சத்தத்தை கேட்டிருக்க முடியாது, அவசரப்பட்ட வாக்கு தத்தத்தை கேட்டிருக்க முடியாது, அல்லோ அவசரப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்த்திருக்க முடியாது. எத்தனை பேர் நோட் இருக்கிறீங்க? எத்தனை பேர் நோட் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு நேராய் முன்னேறுங்கள். உங்களை குறித்த திட்டம் வைத்திருக்கிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் ஏராளம் அவரிடத்தில் உண்டு. உங்களை குறித்த திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களை குறித்த நோக்கத்தை God a purpose, நோக்கத்தோடு செயல்படுகிற ஆண்டவர். Glory be to God. அவசரப்படாதுங்க, தேவ திட்டத்துக்கு நேரா முன்னேறிட்டே இருங்க. இதுதான் சொல்லுவார், ரைட், திஸ் இஸ் a place, இதுதான் அந்த இடம், போயிட்டே இருங்க, அது வரையிலும் போயிட்டே இருங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு நேராய் முன்னேறினார். ஓகே, 22:5 எடுத்து வச்சுக்கிடுங்க. 4வது குறிப்பு என்ன தெரியுமா? கூட 2 வேலைக்காரங்களை கூட்டிட்டு போறார். என்ன கவனிங்க, கூட 2 வேலைக்காரங்களை கூட்டிட்டு போறார். இதுவரைக்கும் அவங்க கழுதையும் பேருக்குது, விரவு சுமந்திருக்காங்க, கத்தி சுமந்திருக்காங்க, நெருப்பு சுமந்திருக்காங்க, 2 பேரும் சுமந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த மலையில் ஏற போகிறாங்க. இதுவரைக்கும் பிளைன்ஸில் வந்தாங்க, இப்போ தான் ஹில் ஸ்டேஷனில் ஏற போகிறாங்க. இதுவரைக்கும் வேலைக்காரன் உதவி தேவைப்பட்டுச்சோ இல்லையோ, ஆபிரகாம் வயது முதிர்ந்தவர், இவன் சின்ன பையன், 2 பேரும் கனமான்கள். ஆனால் இவங்க வேலைக்காரங்க. பாதியில் ஸ்டாப் பண்ணுறாரு. என்னை புரிந்து நேரம் கருதி ஃபாஸ்ட்டாக போகிறேன். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெரியுமா? அவனை கூட்டிகிட்டு போயிருந்தா கல் பிறக்கி கொடுத்துருப்பான், அவனை கூட்டிகிட்டு போயிருந்தா அதோ தோத்திர பலிபீடம் கிட்ட உதவி செய்திருப்பான், அவனை கூட்டிகிட்டு போயிருந்தா நெருப்பை தூக்கிட்டு போயிருப்பான், அவனை தூக்கிட்டு போயிருந்தா கத்தி எல்லாம் செய்திருப்பான். ஆனா அவங்கிட்ட ஒண்ணு சொல்றாரு, நான் போய் திருப்பி வாரேன். அடுத்தால சொல்றாரு, அது அடுத்தால பார்த்துக்கிடுவோம், நான் போய் திருப்பி வாரேங்கிறார். நீங்க அழுந்துட்டு இருங்கிறாரு. ஏன் தடுத்தா தெரியுமா? ஒருவேளை என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவன் தடையா இருக்கலாம். நான் கர்த்தருக்காக துணிந்து விட்டேன். எனக்கு அல்ல என் பிள்ளையை பார்க்கலும் பிள்ளையை தந்த கர்த்தர் முக்கியம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு ஆசீர்வாதங்களை பார்க்கலும் ஆசீர்வாதத்தை தந்த கர்த்தர் முக்கியம். நான் கர்த்தருக்காக செய்ய துணிந்து விட்டேன். பிள்ளையை கொலை செய்வதல்ல நோக்கம், ஆனால் பிள்ளையை பார்க்கலும் இவன் என்ன நேசிக்கிறானா, பிள்ளையை பார்க்கலும் என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறானா, பிள்ளையை பார்க்கலும் தேவ திட்டம் நிறைவேற்றுகிறான் இருக்கிறவனா என்று சோதித்தார். ஹல்லேலூயா. வேலைக்காரனை நிறுத்தினார். என்ன கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஒருவேளை பிள்ளையை கட்டி பலிபீடத்தில் வச்சு வெட்ட போனா வேலைக்காரனை கூட்டிட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்களேன். தடுத்திருப்பான். வேற என்ன செய்வான்? நீங்கள் கரெக்டாக சொல்ல மாட்டீங்க. கேட்டீங்களா? நான் சொல்லட்டுமா? அவன் தடுத்திருக்கலாம் மாட்டான். கேட்டீங்களா? அப்படி ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டானுங்க. இந்த கிழவனை வெட்டி எரிச்சிட்டு பயலை அவுத்து விட்டு ஓடி போன்றிருப்பான். இந்த கிழவனுக்கு இனி நம்ம சின்ன முதலாளியே கொண்டு விடுவார போகிறது இருந்த கிழவன் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்கம்மா, ரட்சிக்கப்படாத பவ்யமாக பழகணும், உலக மனுஷன் பவ்யமாக பழகணும், தேவையில்லாத ஐக்கியம் வேண்டாம். நிறுத்த வேண்டியதை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்து, உலக காரியத்தை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்து, உலக சிநேகத்தை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்து. தேவ சமூகத்துக்கு போகும்போது தடையாக இருக்கக்கூடாது, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க தடை இருக்கக்கூடாது, தேவ மகிமை அனுபவிக்க தடை இருக்கக்கூடாது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கேட்க தடை இருக்கக்கூடாது. சர்ச்சுக்குள்ள வரும்போது செல்போனை கூட ஆஃப் பண்ணி வைங்க. நம்ம யாரும் நிதியமைச்சர்கள் இல்லை. கெட்டியலா போட்டு நாளைக்கு காலையில் அப்படி ஒன்றும் பொருளாதாரம் விழுந்து போகாது. இல்லை அங்கே தான் இருக்கீங்களான்னு சந்தோஷமா இருக்கீங்களா? அம்மா நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தணும். பிள்ளைகள் வளர்ந்து வருவாங்க. இப்போ எல்லாம் ஆன்லைன் கிளாஸு. அம்மா கொஞ்சம் கடினமாக 2 வார்த்தை சொல்லட்டுமா? 10 மணிக்கு மேலே உன் பிள்ளை பெட்ரூம்குள்ளே செல்ஃபோனை கொண்டு போகக்கூடாது. போனால் குட்டிக்கு மண்டைக்கு வழி இல்லையா, தள்ளைக்கு மண்டைக்கு வழி இல்லையான்னு தெரியல.
உன் பிள்ளை செல்போனை கூட்டிட்டு போச்சுன்னு வச்சிருங்க, எனக்கும் 4 பிள்ளைகளுக்கு வளர்த்துருக்கேன், 4 பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், அனுமதி இல்லை. குறிப்பிட்ட காலம் விழும்போது செல்போன் கட்டாயம் தேவைப்பட்டுச்சானா பெட்ரூம் வெளியில் இருக்கணும், கவனமாக பிள்ளைகள் வளர்க்கணும், வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கணும். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தணும். தேவ சமூகம் தடை வரக்கூடாது, தேவ சத்தத்தை கேட்க தடை வரக்கூடாது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற தடை வரக்கூடாது, தேவ திட்டத்தை பார்க்க தடை வரக்கூடாது. எது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை, அதை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துகிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இது அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பார்த்து ரசிச்சுட்டே இருக்கார். பரவாயில்லையே, நீ தேவனுக்கு பயந்தவர் அறிந்திருக்கிறேன், நிறுத்தி இருக்கிறாயா? Praise the Lord. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Glory be to God. Hallelujah. நேரங்கருதி ஃபாஸ்டா போறேன், கவனிக்க அன்போடு கேட்கிறேன் சொல்லி ஜெபத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். Hallelujah. ஓகே, 5வது இந்த 5ஆம் வசனமும் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது நானே சொல்லிடுறேன், என்ன கவனிங்க. 5ஆம் வசனத்தில் வேலைக்காரண்ட சொல்றாரு, நிறுத்திட்டு சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி திரும்பி கமான் வருவோம். வருவேன்னு சொன்னாரா, வருவோம்னாரா? வருவோம்னு அர்த்தம் என்ன? வருவோம்னு அர்த்தம். பத்தியலா கரெக்டாக சொல்லிட்டு பத்தியலா. ஹலோ, வருவேன்னா நான் அந்த பயலை ஜோலி முடிச்சிருவேன்னு அர்த்தம். வருவோம்னா என் பயலோட திருப்பி வருவேன். அப்போ என்ன வெளிப்படுச்சு தெரியுமா? விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பயப்படான். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவன்? ஹalleluya. விசுவாசிக்கிறவன், விசுவாச வார்த்தை பேசுகிறவன். ஹalleluya. நீங்க விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். எவைகளை விசுவாசிப்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தில் பேசுங்க, கட்டாயம் கர்த்தர் செய்வார். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க. 8ஆம் வசனத்தில் என்ன தெரியுமா? வேலைக்காரனை நிறுத்தியாச்சு, பிள்ளை மேலே விறக தூக்கியாச்சு, பிள்ளை அவ்வளவு பெரிய கெட்ட பிள்ளைக்கு மேலே தூக்கி வச்சு பிள்ளை சுமந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ நெருப்பும் கத்தியும் கையில் இருக்கு, நெருப்பும் கத்தியும் இருக்கு. பிள்ளை மெல்ல கேட்கான், அப்பா ஒரு மகனேங்கார். ரொம்ப நான் அழுதுருக்கேன், இதெல்லாம் வாசித்து ரொம்ப அழுதுருக்கேன். மகனே அப்படிங்கிற, அப்பா நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, பலி செலுத்த ஆட்டுக்குட்டி எங்கப்பா? பொய்யும் சொல்ல முடியாது. பிள்ளை உன்னதாண்டா விட்ட போறேன் அப்படியும் சொல்ல முடியாது, ரொம்ப நிர்பந்தம் இல்லை. அப்ப விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறார், பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒன்னு சொல்லட்டுமா? நான் விசுவாசிக்கிறேன், எந்த நேரத்தில் இந்த வார்த்தை வந்திருக்குமோ அதே நேரத்தில் முட்களுக்குள் கர்த்தர் ஆட்டுக்குட்டியை சிக்க வைத்திருப்பார். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யார் கர்த்தருக்கு பயந்தவன்? தேவ சத்தம் கேட்கிறவன் மாத்திரமல்ல, தேவன் அல்லேலூயா தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் மாத்திரமல்ல, தேவன் அழைத்து அழைப்புக்கு நேராய் முன்னேறுகிறவன் மாத்திரமல்ல, தடையாய் வருகிறவர்களை நிறுத்துகிறவன் மட்டுமல்ல, விசுவாசத்தை பிரதிபலிக்கிறவன், விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கம் ஆன், அல்லேலூயா. சொல்லிட்டே போலாம். அவிசுவாசம் இல்லாத விசுவாசத்தை பிரதிபலித்தவர். லாஸ்ட்ல பாருங்க, 22ஆம் அதிகாரம் அந்த 7, 8, 10 வரைக்கும் வாசிக்கும் போது அலட்சியம் இல்லாமல் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார். பலிபீடத்தை கட்டினார், பிள்ளையை கட்டினார், தூக்கி வைத்தார். அல்லேலூயா. அடுத்த நேரம் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியாது. அர்ப்பணிப்பு தேவை, அலட்சியம் இல்லாத அர்ப்பணிப்பு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் அல்லேலூயா யார் பிரசங்கித்தாலும் சரி, அலட்சியம் இல்லாத அர்ப்பணிப்பு தேவை. ஒருவேளை முழு பிரசங்கத்தில் அவர் பேசுன மாதிரி தெரியாம இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு வசனத்தில் கர்த்தர் பேசுவார், ஒரு குறிப்பில் கர்த்தர் பேசுவார். அர்ப்பணம் தேவை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சமர்ப்பணம் தேவை. ஆமென். அலட்சியம் இல்லாத ஒரு அர்ப்பணம். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஜெபம் பண்ண போகிறோம். அடையாளத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. 22:12 வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:12. அப்பொழுது அவர், அவனுக்கு ஒண்ணு செய்யாதே, இப்போது ஒரு ஏக சோதரண்டு பாராமல் ஒப்பு கொடுத்தபடியால் தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். அடையாளத்தை உறுதிப்படுத்தினார். என்ன அடையாளம் தெரியுமா? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதித்தார்மா. அந்த 16ஆம் வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா, வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல ஆசீர்வதித்தேன். நீங்க கேட்கலாம், ஆபிரகாமுக்கு எங்களுக்கு என்ன சந்தர்ப்பம்? ஒரே ஒரு வசனத்தை போட்டு வாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணிடலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிங்கள். கலாத்தியன் சாப்டர் 3 verse 14. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம்
ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெறும்படி அப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள் விசுவாசத்தினால் புறஜாதியாக நம்மிடத்தில் வருகிறது. நாம் எழுத்தின்படி யூதர்கள் அல்ல, நாம் எழுத்தின்படி எபிரேயர்கள் அல்ல, நாம் எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் எழுத்தின்படி புறஜாதிகள். ஆனால் அல்லேலூயா, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு வருகிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியானால் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பார்த்தார், என்ன தெரியுமா, நீ தேவனுக்கு பயந்தவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த ராத்திரி கர்த்தர் அறிய விரும்புகிறார். எளிமை நிற்பமா, ஒரு 2 நிமிஷம் 2-3 நிமிஷங்கள் எளிமை நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு தேவ பயம் உண்டா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பயத்தினால் சுத்தத்தை தருகிறார். தேவ பயம் நமக்கு போதிக்கிறது. தேவ பயத்தினால் ஞானத்தை கர்த்தர் தருகிறார். தேவ பயத்தினால் கர்த்தர் துணையாய் கேடகமாய் இருக்கிறார். தேவ பயம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவ பயம் ஆயுசினாலை பெருக பண்ணுகிறது. தேவ பயம் ஐஸ்வர்யம், கனம், மகிமையை கொண்டு வருகிறது. தேவ பயத்தினால் இரக்கம் கிடைக்கிறது. அல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடுங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. சின்ன பிள்ளைகள், பெரியவங்க எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. glory be to God, glory be to God, glory be to God. கர்த்தரை பயப்படுறவர்கள் துதிப்பார்கள், கர்த்தரை பயப்படுறவர்கள் கனம் பண்ணுவார்கள், கர்த்தரை பயப்படுறவர்கள் கர்த்தரை நம்புவார்கள், கர்த்தரை பயப்படுறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள், கர்த்தரை பயப்படுறவர்கள் நிதானமாய் நடப்பார்கள், கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் பரிசுத்தாவின் ஆறுதலை பெருகுவார்கள், கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் ஞானத்தை சார்ந்து கொள்ளுவார்கள். ஊராபாலா ஷகபாலா துடபாலா ஊராபானகா ஷினபானகனபா. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. glory to God, glory to God. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி அப்பான்னு சொல்லுங்க, எனக்கு தேவ பயத்தை தாரும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கம்மா, கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்ன தேவ பயத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரிபி ஷபனபல பௌடனா திகதன ஹந்தனா தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை அதுவே. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை அதுவே. ஒருவேளை தேவ பயம் இருக்கிறதா, தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் உண்டா மகளே? அவனுக்கு பேசினார்னு சொல்லாத, யாருக்கோ பேசினார்னு சொல்லாத, ஏன்ட்ட பேசினார்னு சொல்லு. எனக்கு மனுஷ ஆலோசனை தேவை இல்லை. நான் தேவ சத்தம் கேட்ட பிற்பாடு நல்ல கையடிச்சு, நல்ல கையடிச்சு வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி தா 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 தா. glory 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 glory. நல்ல நல்ல ஆவியில நிரம்பி தேவ பயம் வரட்டே. தேவ சத்தம் கேட்கட்டும். ஒரு காலத்தில் அழுதாயே, தேவ சத்தம் கேட்டபோது அழுதாயே. ஒரு காலத்தில் தேவ சத்தம் கேட்டது அர்ப்பணித்தாயே. ஒரு காலத்தில் தேவ சத்தத்தை அப்படி ஏற்றுக்கொண்டாயே. இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்ன? Oh, Rasha Kata Rata, Tuda, 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 Rasha Kabahantala, Urabala, Shakabala, Udabala, Bakara, Katar Vidivikar Nero, Katar Vidivikar Nero. Oh, hallelujah. Ura basha baba kantara, ula baka barikaba, ula baka barabaka. Hallelujah. எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தாலும் தேவ பயத்தை விட்டுறாத. எவ்வளவு கனம் வந்தாலும் தேவ பயத்தை விட்டுறாத. ஊராபா சந்தனா. எப்போது பயந்திருக்கிறவன் பாக்கியவான். வாலிப தம்பி, உனக்கு தேவ பயம். ஊராபா ஃபாஸ்டா. ஊராபா ஷபா கபா கபா. சித்தம் நிறைவேற எனையும் தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைத்தீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே.
அப்படி ரெண்டு கரைகளை உயர்த்தி வானத்துக்கு மேல எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஜீசஸ் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. எல்லாரும் சொல்லுங்க உண்மையா, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி. உங்க சத்தத்தை உயர்த்துங்களேன். நான் அர்ப்பணித்தே. உண்மையா சொல்லுங்க, தேவ பயம் வருகிறதற்கு என் ஆவி அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்படி கரங்களை உயர்த்தி கடைசி ஒரு முறை we worship you Lord. Rabaseke Lishabaka Tudabada Ribaka Shekere Yantoro. சற்று தடுமாற்றங்கள் மாறப் போகிறது. தேவ பயத்தினால் வருகிற தேவ மகிமை நீ அனுபவிக்க போகிறாய். தேவ பயத்தினால் வருகிற தேவ உயர்வை கர்த்தருக்கு தரப்போகிறார். தேவ பயத்தினால் வருகிற ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க போகிறாய். ஏற்றெடுக்கிறவர்கள் கம்பீரமா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி வருவதாக இயேசுவின் நாமத்தில்